முக்கியமான கேள்வி. ஏப்ரல் 2024 ஏ லிமிடெட் வந்து 80% ஷேர்ஸ் வாங்குதுங்க. அந்த டைமில் வந்து ஷேர் கேபிட்டல் 10 லட்ச ரூபா 22,50,000 சொல்லுதுங்க. இனிஷியல் பேர் கேன்சலேஷன் 20 lakhs 4 lakhs ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க ரூபாய்க்கு. அதற்கான மக்கள் ப்ரைஸ் 2 ரூபா. அக்ரிட் பே பார்த்து சம் ஆஃப் 6 lakhs ஆஃப்டர் 3 years. 3 years உடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அவனுக்கு கணக்கில் கொடுத்துட்டான். கணக்கில் ஃபிக்ஸட் அசெட், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வென்ட்ரிஸ், ஃபினான்ஷியல் அசெட்ஸ், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டான். But additional since its incorporation, S Limited has been selling up some products under brand name Bliss. At the acquisition date, the A Limited value is branded to 8 lakhs, 11 lakhs, 10 years. The residual value is nil. A Limited amortizes intangible assets on a certain method. Mirand is not recognized in S Limited balance sheet. As at 31st March 2025, goodwill recognized in consolidation is to be 25% impaired. A group companies group measures non-controlling interest at fair value. Equity shares of S Limited were quoted at 4 on the date of acquisition. And the day immediately after acquisition, A Limited also sold capital equipments 4 lakh to S Limited 5 lakhs. This capital equipment is recorded as property, plant and equipment by S Limited. The useful life of equipment on the date of transfer was 10 years. No residual value. Equipment is depreciated on settlement method. A Limited is to be recorded issuance of shares and deferred considerations. ஸோ இப்போ இந்த கேள்விக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஐடிபிங்க தான் நம்ம பார்க்குறோம். ஐடிபிங்கில் ஏ லிமிடெட் தான் வாங்குது. 80% வாங்குது. 20% வந்து என்சிஏ இருக்குது. டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 1/4/2024. அடுத்து வந்து என்ன சொல்கிறீங்க, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கேட்குறீங்க. கீ ஃபார் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரொம்ப ஈஸி. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நமக்கு தேவை எஸ் அப்படின்னா நம்ம 3 வகையாக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் நம்ம சொல்கிறோம். எஸ் பேமெண்ட் வந்து கேஷாக 2 லட்சம் வரும். ஈக்விட்டி ஷேர்ஸாக வந்து 4 லட்சம் × 2 8. ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் டெஃபர்டு கன்சிடரேஷன்ஸ் வந்து 6.75. அதாவது 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் தரது வரையும் நீங்கள் ப்ரெசன்ட் வேல்யூ. அப்போ 32.50 அப்படின்றது வந்து கேஷ், டெஃபர்டு கன்சிடரேஷன்ஸ் அண்ட் ஷேர்ஸ். கேஷ் 20, 8, 450. அப்போ 32.50 தான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பி போட்டாச்சு. அடுத்து என்ன வரும், ஐஎன்இ. வாட் இஸ் கால்ட் ஐஎன்இ அப்படின்னா ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட்ஸ். யாரோடது, எஸ் லிமிட்டடோட. அப்போ அவனுடைய கேபிட்டல் எவ்வளோன்னு பார்க்குறீங்க. அவனுடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, 10 lakh rupees. இப்போ 1 ரூபா. அப்போ அவனுடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா நெட் அசெட்ஸ் பார்க்குறது 10 lakh இருக்குது. ரேட் ஆன் எர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குது, 2.50. 6 lakhs தான் இருக்குது அப்படின்னு சொல்லி 2.50 அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி மனசில் வரலாம். எஸ் நான் சொல்கிறேன். இது வந்து ஓப்பனிங் இல்லை, இது வந்து க்ளோசிங். 31/3/2000. ஏன்னா ஏதாவது ஓப்பனிங்கும் அவங்க கொடுக்கவே இல்லை. அப்போ நல்லா கவனிச்சுக்கணும். 6 lakhs வந்து ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் வந்து ஓப்பனிங். அப்போ க்ளோசிங். அப்போ ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் ஆஃப் எஸ் லிமிடெட் எப்படி வந்து 2.5 போடுறாங்க அப்படின்னு உங்கள் மனசில் வைக்கணும். ஏன்னா கால்குலேஷன் அவன் வந்து சொல்லலாம், கணக்கு தான் சொல்கிறான், நல்லா பண்ணிக்கணும். அப்போ அவன் வந்து சொல்லிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா on 4/2004 share capital and other equity represent enterprise return earnings 2.5. அப்போ அவனுடைய ஷேர் கேபிட்டல் யாரோடது, எஸ்ஸோடது சொல்லியாச்சு, 10 lakh. அடுத்தது ரீட்டர்ன்டு ஏர்னிங்ஸு ஓப்பனிங் ஒன்று க்ளோசிங் நம்ம போட போகிறோம். க்ளோசிங் தான் 6, ஓப்பனிங் 2.50. அப்போ 4.5 நீங்கள் சம்பாதிச்சிருக்கிறீங்க. கிளியரா? ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் ஓப்பனிங் பிடிச்சோம். அப்போ ஓப்பனிங் எல்லாமே என்னதான், அதே போல் அடுத்த இன்செப்ஷன் டேட் தான். அப்போ என்ன செய்றீங்க, இன்செப்ஷன் டேட்டு என்ன வந்திருக்குதுன்னா பிராண்ட் வேல்யூ உள்ளே வருது. அது இன்செப்ஷன் டேட்டில் தான் வருது. அப்போ இது வந்து ஓப்பனிங் தான் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் இல்லையா. இது 4.5 தான். அப்போ வந்து போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். இப்போ 8 லட்ச ரூபா நீங்கள் சேர்த்து 10.5. எப்படி சார் 10.5, இங்கே 2, 8. 8 என்னதுன்னா 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா 10.50. ஸோ இந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது இல்லைவா. அப்போ பிராண்ட் வேல்யூன்றது இன்க்ரீஸ் ஆகுது வேல்யூன்றது அந்த டைம் உள்ளே வருது. அப்போ அந்த டைம் ஆஃப் அக்விசிஷன் 10.5 ஆல்ரெடி ஒரு 10.
அப்போ 20.5 அப்படின்றது என்ன ஆயிடுச்சுன்னா ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்டாக மாறிடுச்சு. இப்போ போஸ்ட் அக்விசிஷன் 4.5 தானே? எஸ், இதுலேருந்து மாற்று கருத்துக்கள் கிடையாது. போஸ்ட் அக்விசிஷன் 4.5 தான். அப்போ அந்த போஸ்ட் அக்விசிஷன் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் 25ன்றது தெரிஞ்சு போச்சு, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ் தெரிஞ்சு போச்சு. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வந்து ஃபேர் வேல்யூ போட சொல்லலாம், நான் கன்சிடரேஷன்ஸ். இப்போ நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ்ஸில் 20% அது ஃபோர் வேல்யூ. அப்போ குட்வில்லுக்கு ஃபார்முலா தெரியும், பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ப்ளஸ் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் நெட்ஒர்க். அப்போ நெட்ஒர்க் ஆஃப் டேட் ஆன் ஓப்பனிங். ஸோ 32.50 ப்ளஸ் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சார்னா நீங்கள் ஐஎன்ஏ மெத்தட் எடுத்துக்கூடாது, பிஎஸ்என்ஏ மெத்தட் எடுத்துக்கூடாது, ஃபேர் வேல்யூ மெத்தட் எடுத்துக்கணும். இப்போ ஃபேர் வேல்யூ மெத்தட் எடுத்துன்னா 10, அதை வந்து 20%, 80% வாங்கிட்டு மிச்சம் இருக்கிறது வந்து 2 lakh இன்ட்டு 9. இதுதான் வந்திருக்கு 8. அப்போ மொத்தம் 40.50. ஆக்சுவலாக ஐஎன்ஏயோட வேல்யூ 20.50 இருக்குது, நீங்கள் 40.50 கொடுத்தீங்க. அப்போ குட்வில் வந்து எவ்வளோ? 20 ரூபா. இது குட்வில் வந்து ஓப்பனிங் அந்த டேட்டா பர்ச்சேஸ், பட் இம்பேர்மெண்ட் பண்ண சொல்கிறேன், எவ்வளோ? 25% இம்பேர்மெண்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ 25% கணக்கில் சொல்லிக்கிறனால குட்வில் வந்து 15 ரூபா ஆயிடுச்சு. கேபிட்டல் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் எஸ் லிமிட்டோடைய ப்ராப்பர்ட்டி 60 + 30ன்னு சொல்கிறீங்க. எங்கேங்க 60 + 30 எப்படி வராங்க? இங்கே 60 + 30 இருக்குது. 60 + 30, 60 + 30. இந்த எலிமினேஷன் வந்து கெயின் யாருக்குன்னா ஏ லிமிட்டட் வந்து விற்கிறதுக்குறாங்கன்னு பார்க்கணும், யார் விற்றுக்கிறான்னு பார்க்கணும். அப்போ செம்ம படிச்சிங்கன்னா தான் விளக்கும், நல்லா கவனிச்சிங்கன்னா தான் புரியும். ஏ லிமிட்டடு சோல்டு கேபிட்டல் எக்யூப்மெண்ட் காஸ்டிங் 4 lakh to 5 lakh, 4 lakh to 5 lakh. அப்போ 4 lakh to 5 lakhனா ₹1 லாபம். இந்த ₹1 லாபத்தை என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து என்ன செஞ்சோம்னா கழிச்சிடணும். நல்லா கவனிச்சோம். என்ன சொல்கிறேன்? இமிடியட்லி ஆஃப்டர் அக்விசிஷன் ஏ லிமிடெட் sold equipment costing 4 lakh to S limited. After that, this capital equipment is recorded property by this capital equipment is recorded by property plant equipment by S limited. அப்போ இந்த ₹1 சேர்த்து கழிச்சிடணும். இவன் சேர்த்துக்கிறால இந்த ₹1 கழிச்சு 29 இருக்கும். அப்போ டெப்ரிசியேஷன் வந்து 29 தான். நீங்கள் எக்ஸஸ்ட்ரா வந்து அப்போ 1% போட்டிருப்பீங்க. அப்போ 1,00,000க்கு 10% போட்டால் 10,000 ரூபாய். அப்போ 10,000 நீங்கள் என்ன செய்யணும்? டெப்ரிசியேஷன் வந்து நீங்கள் ஆட் பண்ணி இன்கம்ல காமிக்கணும். டெப்ரிசியேஷன் 30 போட்டிருப்பீங்க, இப்போ 29 தான். அப்போ 29 தான் நீங்கள் டெப்ரிசியேஷன் போட்டுருக்கணும். சரி, எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் ஆன் கெயின் ஆன் மியூச்சுவல் டிரான்சாக்ஷன்ஸ், எக்ஸஸ் கேபிட்டல் கெயின் ஆயிடுச்சு. அப்போ 29.10 புரியுதுங்களா? அப்போ டெப்ரிசியேஷன் வந்து எக்ஸஸாக போட்டிருப்பீங்க, அதை என்ன செய்யணும்? ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ 29.10 89.10 ஆயிடும். சரி, கால்குலேஷன் ஆஃப் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். நான் சொன்னேன் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அக்விசிஷன் டேட் பேலன்ஸ் வந்து 10 லட்சம் ஷேர்ஸு 20% ₹4. அதாவது என்சியோட வேல்யூ ₹8 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு கிளியரான ஆன்சர். சரி, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ரீட்டெயில் ஏர்னிங்ஸ்னு 6 சொன்னேன், ப்ரீ வந்து நான் 2.5 சொன்னேன். ஏன்னா இங்கேயே நான் போட்டு காமிச்சேன் 2.5, இங்கே 4.5 சொன்னேன். அதாவது இங்கேயும் வந்து பாருங்கள் 4.5, 6ல் 2 போச்சு 4.5, சரி 4 2 பாருங்கள் 350, 350. இப்போ எவ்வளோங்க? 3.50. அதுதான் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். அப்போ போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் அப்படின்னா 6ல் 2 போச்சு, 6ல் 2 போயிடுச்சு. அப்போ 3.5 தான் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். இந்த போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்ல என்னென்னலாம் கழிக்கணும்னா பிராண்டுக்கு வந்து 80 கழிச்சாகணும். ஏன்னா பிராண்டோட வேலை 8, 10 வருஷத்துக்கு சொன்னாங்க அமௌண்டைசேஷன். அப்போ 80 கழிக்கிறோம். எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் அப்போ ₹1, அதுக்கு 1/10னா 10. இப்போ எக்ஸஸ் டெப்ரிசியேஷன் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கூட்டுறோம். அப்போ இது 10 என்ன செய்யணும்? இது கழிக்கணும், இது கூட்டணும். அப்போ 3.5 மைனஸ் 80 ப்ளஸ் 1.8. அப்போ ரோஸ்டட் எக்யூப்மெண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் 2.8. எவ்வளோங்க? இந்த 2.8ல் தான் பிரித்து போகணும். ஏன்னா போஸ்ட் 80% யாருக்கு? இதுக்கு 80% யாருக்கு போட்டாச்சு, அதை பிரிச்சுக்கணும். ஏன்னா நம்ம போட்டிங்கன்னா என்ன வருது? 3.5 3.5 மைனஸ் 0.80 ப்ளஸ் 0.10, அப்போ 2.8. அதை தான் வந்து 80% பிரிச்சுன்னு எவ்வளோ வருது? ஸோ 80% பிரித்து எவ்வளோ வருதுங்க?
2.24 அப்போ 2.24 0.56. அது இம்பேர்மெண்ட் பண்ணீங்களே 25% ப்ளஸ் குட்வில். அந்த இம்பேர்மெண்ட் வந்து 20 லட்சத்துக்கு 75% அங்கே போட்டிங்க. குட்வில் வந்து நீங்கள் போட்டிங்களா, இம்பேர்மெண்ட் பண்ணீங்க இந்த இடத்துல 15 லட்சம் 20 லட்சத்துக்கு போட்டுருக்கீங்க பாருங்கள். 20 லட்சத்துக்கு 25% போட்டோம் 5 லட்சம். அப்போ இங்கே அந்த 5 லட்சத்தை வந்து என்ன செய்யணும், இம்பேர்மெண்ட் பண்ணீங்களா, அது வந்து போஸ்ட் அக்யூசேஷன் தானே வந்துச்சு. அப்போ இது 5 லட்சத்தை வந்து பிரிச்சிங்கன்னா 4,800. ஸோ இது வந்து போஸ்ட் அக்யூசேஷன் ப்ராஃபிட். ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் ஆன் 31st March. ஏலிமிட்டோடைய வந்து 15 ப்ளஸ் மைனஸ் 170 போஸ்ட் அக்யூசேஷன் ப்ராஃபிட் 15.26. ஃபினான்ஸ் காஸ்ட் டெஃபர்ட் ரெவென்யூ செக்ஷன் நம்ம வந்து இது பண்ணோம் இல்லைங்களா, இது 6 ரூபாயோடைய 6 லட்சத்தை வந்து நம்ம என்ன செஞ்சோம் 0.75 போட்டு 4.5 போட்டோம். அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் வந்து 1 வருஷத்துக்கு போட்டேன். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% தானே, 10% போட்டேன் 0.45 வந்துருக்கும். கெயின் ஆன் சேல் ஆஃப் எக்யூப்மெண்ட். அப்போ கெயின் நமக்கு கிடைச்சிருக்கு 1 லட்ச ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து எனக்கு ரீட்டன் ஏர்னிங்ஸ். அப்போ ஏலிமிட்டோடைய லெஸ்ஸு ஏலிமிட்டட் ஷேர் ஆஃப் அக்யூசியேஷன் லாஸு, அடுத்து வந்து ஃபினான்ஸ் காஸ்ட்டு, கெயின் ஆன் சேல் ஆஃப் எக்யூப்மெண்ட்டு, இதெல்லாம் நான் என்ன செய்கிறேன் கழிக்கிறேன். அப்போ ரீட்டன் ஏர்னிங்ஸ் என்னங்கிறது எனக்கு 11.79 இருக்குது. புரியுதுங்க இல்லையா? ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு 5 லட்சத்து வந்து 4 லட்சத்து 5 லட்சத்துக்கு விற்றுக்கிறேன். ஆனால் என் குரூப் கம்பெனிக்கே விற்றனால திருப்பி நினைச்சு லெஸ் பண்ணணும். அப்போ என்னுடைய ப்ராஃபிட் வந்து கழிக்கிறீங்க, ஏன்னு புரிஞ்சுக்கூடாது. ஸோ இது கெயின் தான், ஏன் எனக்கு கழிக்கிறீங்கன்னா நான் கெயினை நான் ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணிட்டேன். 4 லட்சத்துல 5 லட்சம் என் குரூப் கம்பெனிக்கு வந்து எனக்கு 1 ரூபா லாபம் இருந்துச்சு அப்படின்னா ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தேன். அதை இப்போ ஆப்போசிட் பண்ண போது என்ன செய்கிறேன் கழிக்கிறேன். அதனால தான் நீங்கள் ரிட்டர்ன் ஏர்னிங்ஸ் என்ன செய்றீங்க, அதை நீங்கள் கழிக்கிறீங்க, அது தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் அந்த கான்செப்ட். டெஃபர்டு சொன்ன இல்லைங்களா, டெஃபர்டு வந்து 4.80, அதுக்கு வந்து 0.5 போட்டு 4.95 இப்படி போட்டிங்கன்னா இந்த கேள்வியை அவன் கேட்டதுக்கும் ஆன்சருக்கும் இப்போ அவங்க வந்து எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ யூ கேன் கோ ஃபார் அன் ஆன்சர்ஸ் வெரி ஈஸி. அந்த ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேலன்ஸ் ஷீட்டு எல்லாமே போட்டாச்சு. ஸோ கோ ஃபார் அ பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் இஸ் வெரி வெரி ஈஸி. பார்த்துறீங்க, ஏ லிமிட்டோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூட்டுறோம் கழிக்கிறோம், இன்டாஜிபிள்ஸ் கூட்டுறோம் கழிக்கிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதே தான் இருக்குது மைனஸ் ஆயிரும், இன்வென்ட்ரிஸு, ட்ரேட் ரிசீவபிள்ஸ், கேஷ் அண்ட் மீட்டிங்ஸ், பாரோயிங்ஸு, அதர் நான் கன்ஃபர்மேஷன்ஸ் 4.95. அதாவது அந்த பாரோயிங்ஸ் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் சேர்த்துணும். டெஃபர்டு கன்சிடரேஷன்ஸ் வந்து சேர்த்துறீங்க 4.95. அதாவது 6 இன்ட்டு 0.75 தான் இருந்திருக்கும், ப்ளஸ்ஸு 0.45 சேர்த்தாங்க 4.95 எப்படின்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. ட்ரேடு பேமெண்ட்ஸ் வந்து ஒரு மாற்று கருத்து கிடையாது, அசெட்ஸ் அண்ட் பேசிஸ். சரி, ஷேர் கேபிட்டல் பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் 4 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் ருபீஸ் 1 ஆல்ரெடி எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்க. ஆல்ரெடி வந்து ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருந்திருக்கும், நல்லா கவனிங்க. இந்த ஆன்சரு கேள்வி போய் பார்த்து தெரியும். ஆல்ரெடி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருந்திருக்குன்னா டிசைன் 40 இருந்திருக்கு. ஏன் இப்போ 4னா புதுசாக 4 நான் இஷ்யூ பண்ணலைங்க ஷேர் கன்சிடரேஷனாக, அப்போ 4 வந்துருச்சு. அப்படி பார்க்கும்பொழுது என்னோடது 4 ரூபா 1 ரூபாவில் போயிடுச்சு. அப்போ 44 வரும். புரியுதுங்களா? ரிட்டர்ன் ஏர்னிங்ஸில் வந்து 4 ரூபா வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபான்றது 4 ரூபா ஷேர்ஸ் 2 ரூபாய்க்கு விற்கிறேன், 1 ரூபா ஷேரோடைய ப்ரைஸ் வேல்யூ, மிச்சத்துக்கு 1 ரூபா ப்ரீமியம். ஸோ அந்த 1 ரூபா தான் 4 ரூபா. அப்போ 15.79 வந்துருச்சு. அப்போ 15.79 எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே பார்க்கணும், ரொம்ப சிம்பிள். 15.79 44 வந்துருச்சு. நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் என்சிஏ வந்து 7.56ன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படிங்க சார் 7.56 வந்துச்சு அப்படின்னா அதை நான் சொல்கிறேன். 7.5 ஒர்க்கிங் வாட்ஸ் 5 எடுத்து பார்த்தீங்கன்னா சார் என்சிஏ வந்திருக்கும். என்சியோடைய ஒர்க்கிங் வாட்ஸ் 5 எடுத்து பாருங்கள், யூ வில் see the answers. எஸ், என்சியோட பாட்டு வந்து 7.56. ஸோ 7.56 எனக்கு வந்துருச்சு. ஸோ புரியுதுங்களா? அப்போ 7.56 உங்களுக்கு கிளியராக வந்துருச்சுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஒவ்வொரு சைடாக முடிச்சுட்டு வந்துடுறேன். அடுத்தது நான் மைனஸ் 50, கண்டிஜென்ட் வந்து 4.95 பெரிய பேமெண்ட்ஸ். ஸோ இதில் ஒரு பிரச்சனை கிடையாது இல்லைங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அம்பது குட்வில் பூஸ் நம்ம கண்டுபிடிச்சி இம்பேர் பண்ணியாச்சு. இன்டாஜிபிள் அசெட்ஸ் 8லேருந்து -8.2. இன்வென்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் 19, 14 கேஷ். ஸோ பேலன்ஸ் ஷீட் ரொம்ப டேலி ஈஸியாகிடுச்சு. பட் இது கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கலாக நம்ம ஐடி பின் தான் போகிறோம். ஸோ ஐடி பிங்கின் எப்பயுமே மறந்துடாதீங்க. ஐடி பின் கான்செப்ட் போட்டால் மேக்ஸிமம் எல்லா கணக்கும் டேலி ஆகிடும். நன்றி, வணக்கம்.